என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாய், வல்லமையான அதிகாலை ஜபத்தின் மூலமாய் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபிக்கிற இந்த ஜபம் நிச்சயமாய் அக்னியாய் பற்றி எரிய போகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனின் சூழ்ச்சிகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்கள், எல்லா விதமான வஞ்சனைகள், சதிசூனியங்கள் எல்லாம் அக்னியாய் பற்றி எரியும் இந்த ஜப வேளையிலே என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம், ஐயா, நிச்சயமாய் நீங்கள் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில வேளைகளில் அல்ல, அநேக வேளைகளில் நாம் அறியாமல் இருக்கிறோம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவன் நிச்சயமாய் ஒரு மனிதன் அல்ல. நம்முடைய போராட்டமும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லவே அல்ல, எந்த சக மனிதனோடும் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது ஐயா. இங்கேதான் நீங்கள் சமாளிக்க முடியாத, மனிதர்கள் சமாளிக்க முடியாத பல்வேறு உபத்திரவங்களும் ஆபத்துகளும் மனிதர்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று யார் நம்முடைய எதிராளி என்பதை அறிந்து கொள்ளுவோம். ஐயா, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 1 பேதுரு 5, 6, 7, 8 வசனங்களை வாசித்தோமானால், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஐயா, தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஏற்ற காலத்திலே தக்கபடி கர்த்தர் உயர்த்தும்படிக்கு, ஆமென். கர்த்தர் உங்களை அவருடைய வார்த்தையின்படியே, உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளின்படியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்களின்படியே உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம் இதுதான் என்று அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்துவிட முடியும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கே அடிக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி உங்கள் குடும்பத்தை உங்களை பலகீனப்படுத்தலாம், அல்லது உங்களை நஷ்டத்திலும் கடனிலும் அல்லது பல்வேறு பிரச்சனைகளிலும் எப்படி மாட்டிவிடலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, வாய்ப்பு தேடி, வழிமுறைகளை தேடி சுட்டி திரிகிறான். இவனை குறித்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் இருக்கிற இந்த பொல்லாத சத்துருவை அழிக்கும்படியாய், நல்லா கவனிங்க, அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் உங்கள் மகனை அல்லது உங்கள் வாழ்க்கையை அல்லது உங்கள் தொழிலை, கையின் பிரயாசங்களை, ஊழியங்களை, உங்கள் வருமானங்களை அழிக்கும்படியாய் இவன் செய்கிற எல்லா ராஜதந்திரங்களையும் நிர்மூலமாக்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினியாய் பற்றி எரிய போகிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தரே சொன்னது போல் என் வார்த்தைகள் அக்னியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதல்லவா, என் வார்த்தைகள் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தரே சொன்னது போலவே அவருடைய வார்த்தைகளை கொண்டே, ஐயா, அவருடைய வார்த்தைகள் என்ற பட்டயத்தை, ஆவியின் பட்டயத்தை கொண்டே இந்த
சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தொழில்களுக்கு விரோதமாய் எங்கே எங்கே எல்லாம் இந்த சத்துரு கிரியை செய்தானோ, எங்கே எங்கே எல்லாம் உங்களை பலகீனப்படுத்தினானோ, ஐயா இதை பற்றி ஒருவேளை நமக்கு ஒன்றும் தெரியாமல், அதை குறித்த அறிவு இல்லாமல், முன் யோசனை இல்லாமல், அல்லது என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் நாம் இருந்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற வல்லமையான அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கும்படியாய், உங்களை கெடுக்கும்படியாய் இந்த பொல்லாத சத்துரு எங்கே எங்கே சதி சூனியங்களை செய்திருக்கிறான் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு பரம ரகசியம் இருக்கிறது. ஐயா, எங்கே உங்கள் பிள்ளைகள், எங்கே உங்கள் கணவன் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள், உங்களை வந்து சேர வேண்டிய உங்கள் சுதந்திரங்கள், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய காணியாட்சி நிலங்கள், நன்மைகள், வர வேண்டிய பணங்கள் எங்கே எங்கே அடைபட்டு தடைபட்டு நிற்கிறதோ அங்கே இருந்து அவைகள் விடுவிக்கப்படும்படியாய் என்ன செய்யலாம் பாருங்க. ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஐயா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய காரியங்களுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் உங்கள் பலகீனங்களில் எங்கே இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்கே உங்கள் கணவனை யார் பிடித்து வைத்திருக்கிறார்கள், யார் அடைத்து வைத்திருக்கிறார்கள், யார் எந்த வசியங்கள் மூலமாய் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். ஒருவேளை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எதிராளியானவன் யாரை கொண்டோ உங்கள் மகனை சிறைப்படுத்தி கொண்டு போகலாம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அல்லது உங்கள் பிள்ளைகளை எப்படியோ அவன் எங்கோ சதி செய்து கொண்டிருக்கலாம் என்று உங்கள் மகளுக்காய் செய்யக்கூடிய சதிகள் எல்லாம் நீங்கள் அறியாமல் இருக்கலாமே. அல்லது உங்களுடைய மகனோ மகளோ அல்லது உங்கள் கணவனோ மனைவியோ எந்த திசையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளும் அப்பாவி பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவரோ சகல இருதயங்களையும் ஆவிகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பே நமக்கு என்ன தேவை, நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம் என்பதை எல்லாம் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானி அவர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறதுனாலே. ஐயோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, எங்கே இந்த பிரச்சனைகள் ஆரம்பமானது, யார் உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக வலை வைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லது யார் இந்த சதியை செய்யும்படியாய் வசியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சூனியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மருமகளை எங்கே எப்படி எங்கே அந்த சதி வலைகள் பின்னப்படுகிறது ஒன்றும் நாம் அறியாமல் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த நாட்களிலே இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆதலினால் தான் பாருங்க, ஆவியானவர் தாமே, ஐயா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏயா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யணும்னு கேட்கிறீங்களா? அநேக தேவ பிள்ளைகளுக்கு நாளை என்ன நடக்கும், இவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், இவர்கள் தொழில் நாளே எங்கே போய் இவர்கள் படகு ஆபத்திலே அகப்படும், வாழ்க்கை ஆபத்திலும் சிக்கலிலும் அகப்படும் என்பதெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படியே போனால் என்னவாகும், எங்கே போய் நாம் சிக்கி சிதறி போவோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆவியானவரோ நாம் போகிற இடங்களிலே நம்முடைய எதிராளியானவன் நம்மை சதிக்கும்படியாய்
நம்மளை அழிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, நமக்குள்ள காரியங்களை அழிக்கவும் நாசமாக்கவும் திருடவும் அவர் எப்படியாய் சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியினாலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் பாருங்கள், கடந்த 7 நாட்களாக எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடங்கும்படியாய், அற்புதங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கப்பட்ட அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருப்பார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய தொடங்கி இருப்பார். நிச்சயமாய் அவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் இப்படியாய் ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவரை கேட்டு ஐயா பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற, ஆவியில் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஆவியில் ஜெபிக்கும்படியாய் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலகீனங்களிலே உதவி செய்யும்படியாய் காத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தாலும் சரி, இன்றும் நாளையும் நாம் ஜெபிக்க போகிற இந்த வல்லமையான ஜெபத்தை தவறவிட்டு விடாதிருங்கள். அதுபோலவே நிச்சயமாய் கடந்த 7 நாட்களும் தொடர்ந்து எரிகோ கோட்டைகள் போன்ற உங்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலே, கடன்களிலே அல்லது கஷ்டம் நஷ்டங்களிலே அல்லது உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிற்காகவும் 7 நாள் தொடர்படியாய் நாம் ஜெபித்த அந்த அதிகாலை ஜெபங்களை நிச்சயமாய் தொடர்ந்து தவறவிட்டவர்கள் கேட்க மறந்து விடாதீர்கள். கேட்டு ஜெபியுங்கள். ஆச்சரியமும் அற்புதமுமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நிச்சயமாய் எல்லா எதிராளிகளும் உங்களுக்கு விரோதமாய் எதிராளி செய்த எல்லா சூழ்ச்சிகளும், சதிகளும், எல்லா விதமான அசுத்த காரியங்களும் நிச்சயமாய் அவைகளின் மீது ஒரு பரலோக அக்னியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, வல்லமை, சுட்டெரிப்பின் ஆவியாய் இறங்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எங்கோ இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாய் இந்த ஜெபம் மகிமையான காரியங்களை, எங்கோ இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை, கணவனை, உங்கள் மனைவியை, பிள்ளைகளை, குடும்ப உறுப்பினர்களை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, சுதந்திரங்களை, காணியாட்சி நிலங்களை கொண்டு சேர்க்கும்படியாய் தேவ வல்லமை கடந்து செல்லும். இப்பொழுதே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகள், இது போன்ற நல்ல ஜெபங்களை நிச்சயமாய் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், கூடுமானவரை இந்த நற்செய்தியை, இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிவியுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இந்த சமூகத்திலே, தேவ சமூகத்திலே, இந்த பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும்படியாய், அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஐயோ ஹல்லேலூயா ஐயா, எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீதே வைத்து விடுகிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு சோடாய் நின்று நாங்களும் எங்கள் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் நாங்கள் ஒருமித்த ஒரு குணத்தோடு, ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் தெய்வமே, ஏற்ற காலத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் லார்ட் எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் இருக்கிற நிலைமைகளில் இருந்து உயர்த்தும்படியாய் உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் நினைத்தருள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே ஐயா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து இந்த பொல்லாத சத்ருவின் எல்லா அந்தகார வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாய் ஒரு புதிய அக்னி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் லார்ட், எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, எங்களுக்கு உள்ளதை, எங்கள் சொத்து சுகங்களை, எங்கள் நன்மைகளை, சமாதானத்தை எப்படி எப்படி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற காரியங்களிலே ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மா சந்து ருக்கபரதரபோ சந்தனமானர சந்து
குபரபர சந்த ரக்கபொரு கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நாங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இப்படி என்று அறியாதிருக்கிறதுனாலே நீர் நவமான பாஷைகளினால் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமென். எங்கே எங்கே சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வாழ வேண்டிய வகையிலே வாழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், வாழ வேண்டிய வயதிலே வாழ வெட்டியாய் போன எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் ஆமென். திருமணமாகியும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடி பல்வேறு குழப்பங்கள் ஆபத்துகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஐயா எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். அக்கா சந்து ருக்க வரதரபோ சந்தரபதர சக்குபுரு சந்து ருபதரபோ துருவா. ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி இப்பொழுதே இவர்கள் பிள்ளைகள் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் பிள்ளைகள் சூதுகளினாலும் சதிகளினாலும் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே சிறைச்சாலையில் அகப்பட்டது போல் யார் வீட்டிலே, எந்த பட்டணத்திலே, எந்த அலுவலகத்திலே எவனும் யார் யாரிடம் அகப்பட்டிருந்தாலும் சரி, மாறா சந்து ருக்கபரதரபோ தேவ மகிமை கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ மகிமை கடந்து செல்லும்படியாய் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி ஐயா கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை வெளிப்படுவதாக பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கும் எல்லா இடங்களிலும் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வரும்படியாய் தேவ மகிமை கடந்து செல்லட்டும். இப்பொழுது கபா சந்துரு கபரதரபோ இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. இவர்கள் கால்கள் எங்கும் இடராதபடி, எந்த கல்லிலும் இடராதபடி, எங்கும் எவனிடமும் எந்த பேலியாளின் மகளிடமும் அகப்பட்டு கொள்ளாதபடி இவர்கள் கால்கள் கல்லிலே இடராத, எங்கும் இடராதபடி உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் ஐயா வழிகளில் எல்லாம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் இவர்களை சுற்றிலும் சூழ நிற்கிற எல்லா மந்திர சூனியங்களும் எரிக்கப்படும்படியாய் தகடுகள், எல்லா தகடுகளும் சூனிய பொருட்களும் மந்திர மாயாஜால பொருட்களும் இப்பொழுதே எரியும்படியாய் ஒரு பற்றி எரிகிற அக்னி சதரா சக்கபுரு சந்தரபதரபோ சபரா சக்கு புருபரவ சந்துருமதரபதரபோ துருபதரபோ. எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பூமிக்கு அடியிலே, வீட்டிற்கு அடியிலே, நிலை கால்களுக்கு அடியிலே, எங்கே இவர்கள் தலை முடியை கொண்டு உடுத்திருந்த துணிகளை கொண்டு இவர்களுடைய உருப்படிகளை கொண்டு எங்கே எங்கே காலடி மண்களை எடுத்து எங்கே சூனியம் வைக்கப்பட்டதோ, எங்கே மந்திர மாயாஜாலங்கள் செய்யப்பட்டதோ எல்லாம் இப்பொழுதே அழியபடியாய் ஒரு பரலோக அக்னியாய் பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அக்னி இறங்குவதாக. இவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம். பபரா சுக்குமரா சந்து ருக்கபரதரபோ அக்னியாய் பற்றி எரிய போகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களுடைய எதிரிகள், எதிர்ப்புகள், எல்லா சூழ்ச்சிகள், எல்லா பேலியாளின் மக்கள் செய்த, பிசாசின் பிள்ளைகள் செய்த எல்லா தந்திரங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், வசியங்கள், எல்லா விதமான வல்லமைகளையும் சுட்டரிக்கும்படியாய் தேவ அக்கினி இறங்குவதாக. இவர்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் தேவனே இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சிறைச்சாலைகளின் அனுபவங்கள் மாறி ராஜரீக மேன்மை உண்டாகட்டும். அடிமைத்தனங்கள் மாறி ஒரு ராஜரீக மேன்மையை நோக்கி இவர்கள் பிள்ளைகளும் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சின்னவர்
மூத்தவர்கள் 1000 சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறுகிற ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே குடும்பங்களிலே நடப்பதாக, அது இப்பொழுதே தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஐயா, இதில் உள்ள தொடர்ச்சியான ஜெபங்களை நாளையும் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் தேவ மகிமை வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நாளை வெள்ளி சனி ஞாயிறுகளிலே ஆமென், திருநெல்வேலி பாலங்கியோட்டையிலே ஐயா ராஜன் எட்வர்ட் என்கிறதான அற்புதமான தேவ மனிதனுடைய ஆலயத்திலே நடக்க போகிற 3 நாள் இரவு கூட்டங்களிலும் திரளாய் அன்பு சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாய், அற்புதங்களும் அடையாளங்களும் தீவிரமாய் நடக்கும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமென். வருகிற எந்த வியாதிக்காரர்களும் சுகமடையாமல் போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கணுமே சுவாமி. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற, இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, இந்த ஊழியங்களுக்காய் உதவிகளை செய்கிற, ஜெபத்திலே பங்கெடுக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நூறத்தனையாய் அவர்களை பெருக பண்ணும்படியாய், தேவ அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இது போன்ற தேவ வார்த்தைகள் அக்னியாய் புறப்பட்டு செல்லும். அக்னி அஸ்திரங்களாய் புறப்பட்டு செல்லும். நிச்சயமாய் எல்லா எதிரிகளின் சதி சூனியங்களையும் சுட்டரிக்கும். அவைகள் அக்னியாய் பற்றி எரிகிறது. இப்பொழுதே நீங்களோ விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளாய், கழுகுகளைப் போல புதுபலன் அடைந்து உயரே உயரே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வளர்ந்து வாழ்ந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.